بك دوم نستنى يا شهر. அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே, புனித ரமலானின் இனிய வேளையில் சாய்ந்தமருது மாசா டிராவல்ஸ் நிறுவனம் வழங்கும் ரமலான் நன்மைகளின் வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நன்மைகளின் வசந்த காலம் என்று அழைக்கப்படும் இந்த ரமலானில் நோன்பு நோற்பதுடன் இறைவனின் இல்லமாகிய கல்பாவை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தால் அது எவ்வளவு பெரிய அருள். ரமலானில் உம்ரா செய்வது என்னுடன் ஹஜ் செய்வதற்கு சமமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். உங்களின் நீண்டகால கனவை நனவாக்க மாசா டிராவல்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது. நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். கடந்த பல வருடங்களுக்கு மேலாக தலைநகர் கொழும்பில் இயங்கி வந்த மாசா டிராவல்ஸ் நிறுவனம் தற்போது சாய்ந்தமருது மேர்ஷா வீதியிலும் தனது நிறுவனத்தை நிறுவி மிகச் சிறப்பாக இயங்கி வருகிறது. அரசு அங்கீகாரத்துடன் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக திகழ்கிறது எமது மாசா டிராவல்ஸ் நிறுவனம். ஹரம் ஷரீஃபுக்கு அருகாமையில் தங்குமிடம், மக்கா மதீனாவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள், அதிசொகுசு போக்குவரத்து சேவை, இரு ஹரம்களிலும் இரு ஜும்மாக்கள், நபி அவர்களின் ரவுலாவில் ஸியாரத் செய்யும் வாய்ப்பு, சிறந்த உணவு ஏற்பாடுகள், தலை சிறந்த அனுபவம் மிக்க உலமாக்களின் நேரடி வழிகாட்டல், குறைந்த கட்டணத்துடன் தரமான நம்பகமான சேவை, டிக்கெட் விசா ஏற்பாடுகள் என்பவற்றுடன் மக்கா மதீனாவில் ஹோட்டல் புக்கிங் வசதிகளையும் மிகச் சிறப்பாக வழங்குகின்றார்கள். மாசா டிராவல்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார் மார்ச் மாதம் 25ஆம் தேதியும் ஏப்ரல் 2ஆம் தேதியும் உம்ரா செல்வதற்கான பதிவுகள் தற்போது நடைபெறுகின்றன. பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் அல்ஹாஜ் MAGM மொஹ்சின், தொலைபேசி 077 13 41 556 அல்லது 067 22 26 686. மாசா டிராவல்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 52 கீழ் மேர்ஷா வீதி, சாய்ந்தமருது. உம்ரா செல்வதற்கு பல நிறுவனங்கள் இருந்தாலும் மக்கள் மாசா டிராவல்ஸ் நிறுவனத்தை நாடி வர காரணம் ஹரம் ஷரீஃபுக்கு அருகாமையில் தங்குமிடம், இலங்கை முறைப்படி உணவு ஏற்பாடுகள், அனுபவம் வாய்ந்த உலமாக்களின் நேரடி வழிகாட்டல், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தரிசிப்பதற்காக அழைத்துச் செல்லல் போன்ற பல சிறந்த சிறப்பம்சங்களை மாசா டிராவல்ஸ் நிறுவனத்தார் வழங்குகின்றார்கள். ரமலானின் நடுப்பத்திலும் எமது உம்ரா குழு புறப்பட தயார் நிலையில் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ். அதுபோல் மார்ச் 25ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதியும் எமது உம்ராவுக்கான பதிவுகள் நடைபெறுகின்றன. தொடர்புகளுக்கு 077 13 41 556. ஆண்டின் 12 மாதங்களில் ஒரு மாதம் மட்டும் ஏன் இவ்வளவு தனித்துவமாக தெரிகிறது? வீதிகளில் அமைதி, நாவுகளில் திக்ர், இதயங்களில் இறையச்சம். ஆம், நாம் நன்மைகளில் வசந்த காலமான ரமலானில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். மாசா டிராவல்ஸின் ரமலான் நன்மைகளின் வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள். நிகழ்ச்சியில் இருந்து நேர்களுக்கான கேள்வி காத்திருக்கிறது. கேள்விக்கான சரியான விடை கூறும் அதிர்ஷ்டசாலி நேருக்கு அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இப்புனித மாதத்தில் தமிழ் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட அல் குர்ஆன் பிரதி ஒன்று மாசா டிராவல்ஸ் நிறுவனத்தால் வழங்கி வைக்கப்படும். இனி மாசா டிராவல்ஸின் ரமலான் நன்மைகளின் வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு பயான் வழங்குகின்றார் கல்முனை முஹைதீன் மஸ்ஜித் பிரதம இமாம் கண்ணியத்துக்குரிய ஏசிய முஹைதீன் மன்பாய் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وأصحابه وأهل بيته الطيبين الطاهرين. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேயர்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சங்கையான ரமலானுடைய சிறப்பான இந்த நிகழ்ச்சியை அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஹஜ் உம்ராவுக்கான அரசு அங்கீகாரம் பெற்ற மக்களின் அபிமானம் பெற்ற மாசா டிராவல்ஸ் அனுசரணையில் நடைபெறுகின்ற இந்த ரமலான் சிறப்பு நிகழ்வில் உரையாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாபெரும் பொக்கிஷம். இந்த ரமலான் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எமக்கு தந்த மிக பெரும் அருட்கொடைதான் இந்த ரமலான். எந்த உம்மத்தினர்களுக்கும் கொடுக்காத மிக பெரும் பொக்கிஷத்தை அல்லாஹ்
எமது உம்மத்துக்கு தந்திருக்கின்றான் என்று கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படியான சங்கையான ரமலான் எங்களை நோக்கி வந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனையோ ரமலான்களை அடைந்திருப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை ரமலான்களை நாங்கள் அடைந்து விட்டு சென்று விட்டோம். தற்பொழுது இந்த ரமலான் எங்களை நோக்கி வந்திருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த ரமலானை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ரமலான் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்று தெரியுமா? இந்த ரமலான் எவ்வளவு சிறப்புக்குரியது என்று தெரியுமா? வாழ்க்கையிலே ஒரு ரமலானை பயன்படுத்தினால் போதும் ஒருவர் சுவர்க்கம் செல்வதற்கு. ஆனால் நாங்கள் எத்தனை ரமலான்களை நாங்கள் தவறவிட்டு விட்டோம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்திலே வாழ்ந்து, இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது அது ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் வாழ்ந்து மரணித்த கபராளிகள், அவர்கள் ஒருபோதும் இந்த உலகத்துக்கு வருவதற்கு ஆசைப்பட மாட்டார்கள். அப்படியான கபராளிகள், அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் சரி, நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் மணாலனை போன்று அவர்கள் கபரிலே அவர்கள் நல்ல முறையிலே அனுபவித்துக் கொண்டு கியாமத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் பாவிகளாக இருந்தால் கபருக்குள் வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். இப்படியான அந்த கபராளிகள் யாரும் இந்த உலகத்துக்கு வர ஆசைப்பட மாட்டார்கள். உலகத்துக்கு போறீங்களா என்று கேட்டால் அவர்கள் ஒருபோதும் உலகத்துக்கு வருவதற்கு ஆசைப்பட மாட்டார்கள். ஆனால் இமாம் ஜவுசி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் சொல்கின்றார்கள், அப்படியான அந்த கபராளிகள் ஒருவேளை உலகத்துக்கு வருவதற்கு ஆசைப்படுவாங்களாக இருந்தால், லவ் கீல லி அஹ்லில் குபூரி தமன்னௌ, உங்களுக்கு கபராளிகளிடம் கேட்கப்பட்டால் உங்களுக்கு ஏதும் ஆசை இருக்கிறதா என்று கேட்கப்பட்டால் அவர்கள் சொல்வார்களாம், லதமன்னௌ யௌமம் மின் ரமலான், ரமலான்ல ஒரு நாள் எங்களுக்கு கிடைக்க மாட்டாதா? ரமலான்ல ஒரு நாளை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோமா? அந்த ஒரு ரமலான்ல நாங்கள் நல்லமல்கள் செய்வதற்கு ஒரு நாள் எங்களுக்கு கிடைக்க மாட்டாதா என்றுதான் அந்த கபர்வாசிகள் ஆசைப்படுவார்களாம். சகோதரர்களே, நாங்கள் எத்தனை ரமலான்களை நாங்கள் கடந்து விட்டோம். இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்தினாலே எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளாக பாவங்களை விட்டு அல்லாஹு தஆலா எங்களது பாவங்களை மன்னித்து நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். கடந்த பல வருடங்களுக்கு மேலாக தலைநகர் கொழும்பில் இயங்கி வந்த மாசா டிராவல்ஸ் நிறுவனம் தற்போது சாய்ந்தமரது மேர்ஷா வீதியிலும் தனது நிறுவனத்தை நிறுவி மிகச் சிறப்பாக இயங்கி வருகிறது. அரசு அங்கீகாரத்துடன் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக திகழ்கிறது எமது மாசா டிராவல்ஸ் நிறுவனம். ஹரம் ஷரீஃபுக்கு அருகாமையில் தங்குமிடம், மக்கா மதீனாவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள், அதிசொகுசு போக்குவரத்து சேவை, இரு ஹரம்களிலும் இரு ஜும்மாக்கள், நபி அவர்களின் ரவுலாவில் ஸியாரத் செய்யும் வாய்ப்பு, சிறந்த உணவு ஏற்பாடுகள், தலை சிறந்த அனுபவம் மிக்க உலமாக்களின் நேரடி வழிகாட்டல், குறைந்த கட்டணத்துடன் தரமான நம்பகமான சேவை, டிக்கெட் விசா ஏற்பாடுகள் என்பவற்றுடன் மக்கா மதீனா ஹோட்டல் புக்கிங் வசதிகளையும் மிகச் சிறப்பாக வழங்குகின்றார்கள். மாசா டிராவல்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார். மார்ச் மாதம் 25ஆம் தேதியும் ஏப்ரல் 2ஆம் தேதியும் உம்ரா செல்வதற்கான பதிவுகள் தற்போது நடைபெறுகின்றன. பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் அல்ஹாஜ் MAGM மொஹ்சின், தொலைபேசி 077 13 41 556 அல்லது 067 22 26 686. மாசா டிராவல்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 52 கீழ் கண்ணியமானவர்களே, நாங்கள் எப்படி மாதங்களிலே ரமலான்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு ஃபர்லுடைய நன்மையை செய்தால் 70 ஃபர்லுடைய நன்மை. உதாரணத்துக்கு லுஹர் தொழுகையை தொழுகின்றீர்கள், 70 தடவை லுஹர் தொழுத நன்மை. ஒரு சுன்னத்தான வணக்கத்தை செய்கிறீர்கள், ஒரு ஃபர்லுடைய நன்மை என்றால் இது இந்த ரமலானுடைய சிறப்பு. மாதங்களில் இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் சில சிறப்புகளை வைத்ததை போன்று அல்லாஹு தஆலா சில இடங்கள்ல சிறப்புகளை வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, நாங்கள் விசேஷமாக உம்ராவுக்கு செல்கின்ற பொழுது உம்ராவிலே நாங்கள் கஅபாவிலே மக்காவிலே ஹரத்திலே தொழுவோமாக இருந்தால்
ஏனைய பள்ளிவாசல்களை விட 1,00,000 நன்மை அதிகமாக கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது, எவ்வளவு பெரிய பாக்கியம். கஅபாவுக்கு நாங்கள் முதலாக உம்ராவுக்கோ அல்லது ஹஜ்ஜிக்கோ முதலாக பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது, வழிகாட்டி கூட்டி செல்கின்ற பொழுது, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதே தல்பியாவோட குனிந்து கொண்டு இந்த தல்பியாவை ஓதிக்கொண்டு வாருங்கள் என்று வழிகாட்டியாகிய நாங்கள் அழைத்து செல்கின்ற பொழுது, அன்பார்ந்த சகோதரர்களே, நேயர்களே, எப்படியான ஒரு தருணம் என்று தெரியுமா? குனிந்து கொண்டு வந்த அந்த உம்ராவுக்கு வந்தவர் அல்லது ஹஜ்ஜிக்கு வந்தவர் திடீரென்று வழிகாட்டியாகிய நாங்கள் இப்பொழுது நிமிர்ந்து பாருங்கள் என்று சொன்னவுடனே முதலாக அந்த கஅபாவை பார்க்கின்ற அந்த காட்சி இருக்கிறதே சகோதரர்களே, எப்படி இருக்கும்? கஅபாவை பார்த்தவுடனே எப்படியெல்லாம் அந்த கஅபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் முதலாக அந்த கம்பீரமான கருப்பு நிற அந்த கஅபத்துல்லாவை கண்டவுடனே அவர் கையை ஏந்தி கண்ணீர் விட்டு அழுகின்ற அந்த காட்சி இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ். அது உம்ராவுக்கு வந்தவர்களுக்கு, ஹஜ்ஜிக்கு வந்தவர்களுக்கு தெரியும். அன்பார்ந்த நேயர்களே, அப்படியான பாக்கியம் எங்கள் வாழ்க்கையிலே கிடைப்பதற்கு நாம் அடிக்கடி துஆ கேட்க வேண்டும். எங்களுடைய சந்ததிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அடிக்கடி துஆ கேட்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நாங்கள் கஅபாவை எடுத்துக்கொண்டால் இந்த கஅபாவிலே 120 ரஹ்மத்துக்கள் இறக்கப்படுகின்றன. 120 ரஹ்மத்துக்கள் கஅபாவிலே இறக்கப்படுகின்றன. முதலாவது, கஅபாவை தவாபு செய்பவருக்கு 60 ரஹ்மத் இறக்கப்படுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். 40 ரஹ்மத் கஅபத்துல்லாவிலே தொழக்கூடியவர்களுக்கு 40 ரஹ்மத் இறக்கப்படுகின்றன. அதே 20 ரஹ்மத் கஅபத்துல்லாவை பார்த்து கொண்டிருப்பவருக்கு இறக்கப்படுவதாக கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு உம்ரா செய்தால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியான இந்த உம்ரா செய்கின்ற பாக்கியம், ஹஜ்ஜி செய்கின்ற பாக்கியத்தை நாங்கள் முதல்ல ஆசைப்பட வேண்டும். நான் உம்ராவுக்கு போக வேண்டும், நான் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்ற ஆசை எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். எங்களுடைய உள்ளத்தில் ஆசை இருந்தால்தான் அல்லாஹ் அதை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். முதலிலே ஆசை இருக்க வேண்டும். ரமலான்ல நாங்க நோன்பு நோற்றால் எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஆசை இருக்க வேண்டும். அவ்வாறுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், ஈமான் கொண்டவராக நன்மையை எதிர்பார்த்தவராக நோன்பு நோற்றால் தான் அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். ரமலான்ல யார் மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமலான்ல இரவு நேரத்தில நன்மையை எதிர்பார்த்தவராக ஈமான் கொண்டவராக அவர் நின்று வணங்கினால் தான் அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். புகாரியுடைய ஹதீஸ். கண்ணியமானவர்கள், அப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசை இருக்க வேண்டும். நான் கஅபாவை பார்க்க வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். சகோதரர்களே, நேயர்களே, அதே மாதிரி தான் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற உலகத்திலே சொர்க்கத்து பூமி என்றால் மதீனா, உலகத்தில சொர்க்கத்து பூமி என்றால் மதீனா. அந்த மதீனா ஷரீஃபுக்கு சென்று நாங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த ரவுலாவுக்கு முன் சென்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்கின்ற பாக்கியம் இருக்கிறது. அந்த மதீனா ஷரீஃப் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த நடந்த அந்த பூமியை தரிசிக்கின்ற பாக்கியம் இருக்கிறது. அது மற்றில்லாத மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த பாக்கியம். சிறப்பு பயான் வழங்கியவர் கல்முனை முஹைதீன் மஸ்ஜித் பிரதம இமாம் கண்ணியத்துக்குரிய ஏசிய முஹைதீன் மன்பாய் அவர்கள். கடந்த வார நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான விடை கூறி வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருப்பவர் சுமையா முஹம்மட், பேப்பர் ஹவுஸ், வெளிஹிட்டிய ஜங்ஷன், திக்வெல்ல. உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்குரிய அல் குர்ஆன் பிரதி விரைவில் எமது நிறுவனத்தால் அனுப்பி வைக்கப்படும். இனி இன்றைய கேள்வி நேரத்துக்கு
வருவோம். இன்றைய கேள்வி இதுதான், நோன்பின் ஃபர்லுகள் எத்தனை? நோன்பின் ஃபர்லுகள் எத்தனை? இந்த கேள்விக்கான சரியான விடையை மாசா டிராவல்ஸின் 077 13 41 556 எனும் SMS இலக்கத்துக்கு உங்கள் விடைகளை எழுதி அனுப்புங்கள். நேயர்கள் இதுவரை அரசு அங்கீகாரம் பெற்ற சாய்ந்தமருது மாசா டிராவல்ஸ் நிறுவனத்தார் ரமலான் மாதத்தில் புதன்கிழமைகளில் பிற்பகல் 2:30 மணி முதல் 2:45 வரை வழங்கிய ரமலான் நன்மைகளின் வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பும் நிகழ்ச்சி தயாரிப்பும் நிசார் காரியப்பர். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் AL நயீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.